எதுக்காக ஒரு மூன்றாவது மொழி? அதை முதல்ல சொல்லு. உன்னுடைய வேலை என்ன? கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா வச்சுக்கிட்டு அது மாநிலங்களுடைய வளர்ச்சிக்கு, நாட்டினுடைய வளர்ச்சிக்கு நீ செலவு பண்ணணும். நீ கண்டிஷன்லாம் போடக்கூடாது. உனக்கு அந்த அருகதையே கிடையாது. அது நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனாக இருந்தாலும் சரி, பிரதமர் மோடியாக இருந்தாலும் சரி, தர்மேந்திர பிரதானாக இருந்தாலும் சரி, அவனுக்கும் அந்த அருகதை கிடையாது. சட்டம் இயற்றும் பொழுது இந்திய உச்சநீதிமன்றம் தட்டு தெளிவாக சொல்லியிருக்கு, அந்த சட்டத்தை வந்துட்டு ஆங்கிலத்தில் தான் இயற்றணும், இந்தியில் இயற்றணும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அந்தந்த மாநில மக்களினுடைய அந்த பண்பாடு, பாரம்பரியம், வரலாறு இதை ஒட்டாத போது இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் அந்த மாதிரி செஞ்சது. ஸோ மாநிலத்தில் இருந்த உறுப்பினையை எமர்ஜென்சி அப்போ இந்திரா காந்தி நவுத்துட்டு போனாங்க. மறுபடியும் இதை வந்துட்டு மாநில பட்டியலில் கொண்டு போகணும்னு ஒரு ப்ரொட்டஸ்ட் கூட பண்ணலை. திமுகவோ அதிமுகவோ மதிமுகவோ ஒரு ப்ரொட்டஸ்ட் கூட பண்ணலை. இதான் உண்மை. 3000 ரூபா கொடுக்குறாங்க இந்திய எதிர்ப்பு போராட்ட வீரர்களுக்கு. 3000 ரூபாய் சொல்லுவாங்க நாக்கு வெடிக்க வான்ட்டு. அந்த மாதிரி தானே இருக்குது. நான் புதுசாக போன ஒரு கட்சி ஆதரிச்சு பேசுகிற ஒரு கட்சிக்கு அனுப்பி போட்டா ஆனால் அதை பற்றி பேசவே இல்லை. அப்புறம் என்ன போற வெடிக்கும் போடலாங்க வெடிக்கும்ன்றது. திமுகவில் இருக்கக்கூடிய உங்களுடைய குழந்தைங்கள்லாம் மும்மொழி கற்றுக்கும் போது அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய ஏழை மாணவர்கள் ஏன் மும்மொழி கற்றுக்கூடாது அப்படிங்கிறது அவருடைய கேள்வியாக இல்லை. அவங்க என்ன விருப்பப்பட்டு கற்றுக்குறாங்களா? நான் இப்படி வரேன் விருப்பப்பட்டு கற்றுக்குறாங்களா? திமுகவோ அதிமுகவோ பாஜகவோ நீங்கள்லாம் கல்வி கூட ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் என்ன கல்வியை வளர்க்குறீங்களா? கல்வி தொழில் செய்கிறீங்களா? வட மாநிலத்தில் ஏன் வேலை செய்கிறான்னா மொழியெல்லாம் காரணம் கிடையாது. அங்கே வெங்காயம் பயிரிடுறான், கத்திரிக்காய் பயிரிடுறான். பீகார்லேயும் மற்ற இடங்கள்லையும் கிலோ ₹1 வாங்குறான். இங்கே வேலை செய்கிறானே அன்ஸ்கில்டா செமிஸ்கில்டா ஸ்கில்டா அவனெல்லாம் அவன் ஊரில் நல்லா இருக்கு. அவனுக்கு விவசாயம் பண்ணலாம், பண்ணக்கூடிய அவுட்புட்டுக்கு நல்ல விலை கிடையாது. இங்கே கூலி வேலை செஞ்சாலாவது பரவாயில்ல, ₹150 வாழ்க்கையை நடத்திட்டு ₹350 ஊருக்கு அனுப்பலாம். இதுக்காக தான் அவன் வந்திருக்கிறான். இந்த அரசியல் கட்சிகள் அனைத்தையும் தூக்கி வெளியில் எறிஞ்சிட்டு நம்ம எப்படி ஜல்லிக்கட்டுக்கு நடத்துகிறோமோ அந்த மாதிரி ஒரு பேரெழுச்சியோட ஒரு போராட்டம் நடத்தி தான் நம்ம மொழியும் நம்மளுடைய பண்பாட்டை காக்க முடியும். இவங்களெல்லாம் கிடையாது. ஃபைன் டைம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சங்கீத் மோகன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மதிப்பிற்குரிய மூத்த பத்திரிகையாளர் திரு ஐயனான் அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா. மும்மொழி கொள்கை விவகாரத்தில் மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவருடைய கருத்து என்பது தமிழ்நாட்டு மாணவர்களின் நலனுக்கு ஒரு நல்லதா, எப்படி ஏற்புடையது? அதுக்கு முன்னாடி இந்திய அரசமைப்பு சட்டத்தின்படி தி கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா இதன்படி தான் நீங்கள் ஓத் ஆஃப் ஆஃபீஸ் உறுதிமொழி எடுத்திருக்கீங்க, அமைச்சராக உறுதிமொழி எடுத்திருக்கீங்க. இதில் என்ன சொல்லியிருக்குது? இதன்படி தான் நீங்கள் நடக்கணும். நீங்கள் இந்தியை ப்ரமோட் பண்ணுங்கள், டெவலப் பண்ணுங்கள், அதுக்கு பல மொழிகள் வார்த்தைகளை எடுத்து போட்டு அதை மேம்படுத்துங்க. ஏன்னா அது உருவான மொழி கிடையாது, பேசப்பட்ட மொழி கிடையாது, சமூகத்திலிருந்து வந்த மொழி கிடையாது, நிறைய பேருக்கு கிடையாது. ஆனால் இந்த மொழியை அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆஃப் தி யூனியன் ஆஃப் இந்தியான்னு வச்சுருக்கிறீங்க, அலாங் வித் இங்கிலீஷ். ஆங்கிலத்துடன் சேர்ந்து இந்திய ஒன்றிய அரசின் அலுவலக மொழியாக அது இருக்கிறது. ரைட்டுங்களா? ஒன்று. சட்டம் இயற்றும் பொழுது இந்திய உச்சநீதிமன்றம் தட்டு தெளிவாக சொல்லியிருக்கு, அந்த சட்டத்தை ஆங்கிலத்தில் தான் இயற்றணும், இந்தியில் இயற்றணும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். யூ கேன் ஹாவ் இந்தி வெர்ஷன் ஆஃப் த ஆக்ட். நீங்கள் இந்தி மொழி படிவத்தை வச்சுக்கலாம், பட் நாங்கள் அந்த ஆங்கிலத்தில் நிறைவேற்றப்பட்ட சட்டத்தை தான் நாங்கள் அடிப்படையாக வச்சுக்கிட்டு நாங்கள் வழக்கை கையாளுவோம். ரெண்டாவது விஷயம். மூணாவது விஷயம், இட் இஸ் ஃபார் த ஸ்டேட் டு டிசைட் எந்த மொழியை நாங்கள் பயன்படுத்தணும் அப்படின்றத ஒவ்வொரு மாநில அரசு தான். என்னன்னா மாநில அரசு என்ன மொழியில் கம்யூனிகேட் பண்ணலாம், மாநில அரசு இன்னொரு மாநிலத்தோடு என்ன விதமான கம்யூனிகேட் பண்ணலாம், மாநிலம் இந்திய ஒன்றிய அரசோடு இது பண்ணும்போது என்ன மொழியில் கம்யூனிகேட் பண்ணலாம். இப்படியான பல்வேறுபட்ட விடயங்களை தான் பார்த்திங்கன்னா லாங்குவேஜஸ் அப்படின்னு வரும்போது த ரீஜனல் லாங்குவேஜஸ், அஃபிஷியல் லாங்குவேஜ் அப்படின்னு வரும்போது லாங்குவேஜ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் இதெல்லாம் பார்த்திங்கன்னா சாப்டர் 11 இருக்குது, ரைட்டா? அதில் சாப்டர் 2 இருக்குது. இப்போ இந்த அடிப்படையில் தான் நீங்கள் எல்லாத்தையும் பார்க்கணும். கல்வி அப்படின்றது இந்திய ஒன்றிய இந்தியாவினுடைய கான்ஸ்டிடியூஷன் படி இது மாநில பட்டியலில் இருக்குது. கல்வியை பற்றி கன்கரண்ட் லிஸ்ட்லேயும் இதை வச்சுருக்கிறீங்க, மாநில பட்டியலையும் இருக்குது. ஆக்சுவலாக மாநில பட்டியலில் இருந்தது தான் கன்கரண்ட் லிஸ்ட்டுக்கு கொண்டு போகப்பட்டது டியூரிங் எமர்ஜென்சி. அப்போ எதுக்காக அந்த மாதிரி அப்படின்னோம்னா, இந்தியா இஸ் எ ஃபெடரல் ஸ்டேட், ஒரு கூட்டாட்சி. கூட்டாட்சினா பல்வேறுபட்ட மொழிகள், பல்வேறுபட்ட இனங்கள், பல்வேறுபட்ட மக்கள், அவங்களுடைய வரலாற்று பின்னணி எல்லாமே வெவ்வேறுன்றதுனால ஒரு மாநிலத்தினுடைய பாடம், படிக்க வேண்டியவை, வரலாறு போன்றவை அந்தந்த மாநில மக்களினுடைய
அந்த பண்பாடு, பாரம்பரியம், வரலாறு இதை ஒட்டாத போது இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் அந்த மாதிரி செஞ்சது. ஸோ மாநிலத்தில் இருந்த உரிமையை எமர்ஜென்சி அப்போ இந்திரா காந்தி நவுத்துட்டு போனாங்க. அதை அடுத்தடுத்து வந்து அந்த திராவிட மானங்கெட்ட அரசுகள்னால இப்படி சொல்கிறதுக்காக நான் வருந்துறேன். மானங்கெட்ட அரசுகள்னால அதை வந்துட்டு மறுபடியும் மீண்டும் இங்கே கொண்டு வர முடியலை. மற்ற மாநில அரசோடு சேர்ந்து இதை மாற்றணும்னு சொல்ல முடியலை. ப்ரொட்டஸ்ட் கூட பண்ணலை. இதான் உண்மை. மறுபடியும் இதை வந்துட்டு மாநில பட்டியலில் கொண்டு போகணும்னு ஒரு ப்ரொட்டஸ்ட் கூட பண்ணலை. திமுகவோ அதிமுகவோ மதிமுகவோ ஒரு ப்ரொட்டஸ்ட் கூட பண்ணலை. இதான் உண்மை. ஒரு மொழியை திணிக்க நீங்க முற்பட்டால் இன்னொரு மொழிப்போர் உருவாகும் அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர்ல இருந்து எல்லாருமே பேசிட்டு எப்போ போர் உருவாச்சு? எவ்வளோ காலமாக திணிச்சிட்டு இருக்கிறாங்க? எவ்வளோ காலமாக திணிச்சிட்டு இருக்கிறாங்க சொல்லுங்க. எங்கே போர் உருவாச்சு? ஆனால் நீ பிளேடு கூட எடுத்து வச்சுக்கிட்டு நீ யாரையும் மிரட்டல. நீ போய்ட்டு போர் புடலங்கள்லாம் சொல்லிட்டு இருக்கிறீங்க. அதெல்லாம் செத்தவனுக்கு வந்துட்டு மாதத்துக்கு 3000 ரூபா கொடுக்குறீங்களா நீங்களா? நான் ஏதோ அடிப்படை இல்லாமல் மானம் கெட்டவன் சும்மா கெட்ட அப்படின்னு சொல்கிறதுன்னு நீங்கள் நினச்சிக்காதீங்க. தக்கெட்டா அவங்களுக்கு. அதுக்காகத்தான் நான் சொல்ல வரேன். 3000 ரூபா கொடுக்குறாங்க இந்திய எதிர்ப்பு போராட்ட வீரர்களுக்கு. 3000 ரூபா சொல்லுவாங்க நாக்கு வெடிக்க வான்ட்டு. அந்த மாதிரி தானே இருக்குது மொழிப்போர் ஜாய். எவ்வளவு காலம் என்ன வாழ்க்கை? எங்கே வாழறீங்க நீங்கள்? உங்களோட இருக்கக்கூடிய அங்கே அந்த கவர்மெண்ட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு எவ்வளோ சம்பளம் கொடுக்குறீங்க? நீங்கள் எவ்வளோ சம்பளம் எடுத்துக்கிறீங்க? உங்களுக்கு எல்லாம் ஆதாரமாக இருக்கக்கூடிய மொழிப்போரை நடத்தி அந்த தியாகிகளுடைய குடும்பங்களுக்கு நீங்கள் என்ன கொடுக்குறீங்க? நான் புதுசாக போன ஒரு கட்சி ஆதரிச்சு பேசுகிற ஒரு கட்சிக்கு போய் அனுப்பி போட்டால் ஆனால் அதை பற்றி பேசவே இல்லை. அது வேற. இப்படி இருக்குது நம்மளுடைய யோக்கியதை. அப்புறம் என்ன போற வெடிக்கும் புடலாங்க வெடிக்கும்ன்றது? இன்னைக்கு கூட திமுக கூட்டணி கட்சி எல்லாமே சேர்ந்து ஆர்ப்பாட்டம். ஐயா நான் முதல்ல ஒன்று சொல்றேன். இது அரசியலே கிடையாது. இது வந்துட்டு தனி மனித இன ஒரு மாநிலத்தினுடைய உரிமை. அரசியெல்லாம் தூக்கி அப்பாற போடுங்க. சில அடிப்படைகளில் தான் நாம் வந்துட்டு வச்சிருக்கிறோம். புரியுதுங்களா? த ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் தாட் அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னா என்ன அர்த்தம்? ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்ன்றது என்னது? மொழி தானே. ஃப்ரீடம் ஆஃப் தாட்ன்றது மொழி சார்ந்தது தானே. அந்த என்விரான்மெண்ட் தானே. அப்போ அது ஃபண்டமெண்டல் பேசிக் டெனட் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் சொல்கிற மாதிரி அதுதானே வந்துட்டு பிரியாம்பிள்லே இருக்குது. அப்போ தர்மேந்திர பிரதான் சொன்னதுக்கான அரசமைப்பு சட்ட ரீதியான அடிப்படை என்ன? நீ நேஷனல் எஜுகேஷன் பாலிசி ஒத்துக்க அப்படின்றான். நேஷனல் எஜுகேஷன் பாலிசி அப்படின்ற ஒரு ஃப்ரேம் ஒர்க்கை நான் ஏன் எடுத்துக்கிறணும்? அது ஒரு ஃப்ரேம் ஒர்க் லா வச்சுக்கோ. அதை அடிப்படையாக வச்சுக்கிட்டு நீ செயல்படு. எடுத்துக்கிறத எடுத்து அதை விட்டுடு இப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உரிமை தான். சட்டபூர்வமான உரிமை உங்கள்கிட்ட இருக்குது. அதை ஏற்றுக்கிறது ஏற்றாததுக்கு அந்தந்த மாநிலத்தினுடைய உரிமை. எதுக்கு மொழி வழி மாநிலங்கள் உருவாக்கப்பட்டது? இன வழி, அந்த வழி, தெற்கு, தென்மேற்கு, வடக்கோடி இப்படியா மாநிலங்கள் இருக்குது. தமிழ்நாடு, கேரளம், கர்நாடகம், ஆந்திரம், தெலுங்கானா, மராட்டியம் எல்லாம் மொழி வழி தானே. உங்களோட சென்ட்ரல் ப்ராவின்ஸை மட்டும் விட்டுருங்க. உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம் இதெல்லாம் மட்டும் விட்டுருங்க. அதெல்லாம் வேற. ஒரு உண்மை தெரியுங்களா உங்களுக்கு? இது வந்துட்டு என்னோட தங்கச்சி மகன் சொன்னார். அவர் பேசும்போது அவர் சொன்னார், நான் சொன்னேன் இந்த ஹரியான்வின்ற ஒரு மொழி ஹிந்தி போய் பேசினா, என் கூட வந்தவர் ஹிந்தி பேசினார் ஹரியானாவில் போய். அங்கே புரியல யாருக்குமே. அது ஏன்னு எனக்கு தெரியல. அவர் உருது பேசுகிறாரு, ஹிந்தி பேசுகிறாரு, ஆனால் அவங்களுக்கு புரியலை. அது பின்னால் தான் தெரிஞ்சது எனக்கு ஹரியான்வி அவங்களுடைய மொழி அப்படின்ட்டு. ஹரியான்வி. அந்த ஹரியான்வின்ற மொழியை அவங்க விட்டுத்தர மாட்டேன்ட்டாங்களாம். நம்ம இங்கே இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடத்தும் போது அவங்க அது மாதிரி அதே மாதிரி இந்திய எதிர்ப்பு அங்கே இருந்துச்சு. அதனால அந்த அரசு என்ன பண்ணுச்சுன்னா அந்த மாநிலத்தில் வந்துட்டு நிறைய பேருக்கு வந்துட்டு இரண்டாவது மற்றும் ஒரு மொழியா தமிழ் மொழியை கற்றுக் கொடுத்தாங்களாம். இது தெரியுமா உங்களுக்கு? தமிழ் மொழி 1960 அங்கே வந்துட்டு ஒரு படிக்கக்கூடிய ஒரு மொழியாக இருந்திருக்குது. எங்க? ஹரியானாவில், டெல்லிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹரியானாவில் படிக்கக்கூடிய பள்ளிக்கூடத்தில் கற்பிக்கக்கூடிய ஒரு மொழியாக தமிழ் இருந்திருக்கு. ஏன்னா இந்தி அவர்களும் எதிர்த்தார்கள். எப்படியாப்பட்ட ஒரு மொழி வரலாறு பாருங்க. ஏன்? த ப்ரிசர்வேஷன் ஆஃப் லாங்குவேஜ், கல்ச்சர். அதுதான் இந்த ஃபெடரலினுடைய அடிநாதம். இந்த கூட்டாட்சியினுடைய அடிநாதம் தான். வி மஸ்ட் ப்ரிசர்வ் த லாங்குவேஜ். ஐயா ஸ்ரீ அரவிந்தோ 1946 ஆந்திரா யூனிவர்சிட்டிக்கு எழுதிய கடிதத்தில் அது சொல்லியிருப்பார். அவங்களாம் விடுதலை போராட்டத்துக்காக அவ்வளோ பெரிய அளப்பறை தியாகம் பண்ணது. அவருடைய பிறந்த நாளில் தான் இந்த நாட்டுக்கு சுதந்திரமே வந்துச்சு, ஆகஸ்ட் 15. புரியுதுங்களா? அப்படியேப்பட்டவங்களை எவ்வளோ சொல்கிறாங்க பாருங்க. இந்த ப்ரிசர்வேஷன் ஆஃப் லாங்குவேஜ், கல்ச்சர், ட்ரெடிஷன், ஹிஸ்டரி
ஹிஸ்டரியில் அதெல்லாம் வந்து சொல்லணும் அப்படின்னா வேணும் லாங்குவேஜ். அப்போது இதை கூட புரியாதவன் இந்த நாட்டில் வந்துட்டு கல்வி அமைச்சராக இருக்கிறான். எதுக்காக ஒரு 3வது மொழி? அது முதல்ல சொல்லு. இல்ல, மத்திய அரசினுடைய இந்த கொள்கை முடிவை ஏற்று செயல்பட்டால் உடனடியாக மாநில அரசுக்கு நிதி வழங்குவோம் அப்படிங்கிற. உனக்கு ஏது இந்த நிதின்றது? ஏது உனக்கு? உனக்கு இந்த நிதியை நீ எங்க வசூல் பண்ணது சொல்லு? இந்தியான்ற ஒரு ஸ்டேட் எங்காவது இருக்குதா? தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, மராட்டியா, மத்திய பிரதேசம், ஒரிசா, ராஜஸ்தான், வெஸ்ட் பெங்கால், சத்தீஸ்கர், ஜார்க்கண்டு, இப்படி போயிட்டு ஜம்மு காஷ்மீர் இதெல்லாம் சேர்த்து தானே இந்தியா. இதுலேருந்து தானே வசூல் பண்ண துட்டு, என் தமிழ்நாட்டிலேருந்து வசூல் பண்ண துட்டு. அதை ஏங்கிட்ட கொடுக்கறதுக்கு நீ யார் கண்டிஷன் போடுறதுக்கு? கோவம் வரல? நீ யார் கண்டிஷன் போடுறதுக்கு? உன்னுடைய வேலை என்ன? கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா வச்சுக்கிட்டு அது மாநிலங்களுடைய வளர்ச்சிக்கு, நாட்டினுடைய வளர்ச்சிக்கு நீ செலவு பண்ணணும். நீ கண்டிஷன்லாம் போடக்கூடாது. உனக்கு அந்த அருகதையே கிடையாது. அது நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனாக இருந்தாலும் சரி, பிரதமர் மோடியாக இருந்தாலும் சரி, தர்மேந்திர பிரதானாக இருந்தாலும் சரி, எவனுக்கும் அந்த அருகதை கிடையாது. எவனுக்கும் அந்த அருகதை கிடையாது. இது ஓட்டு ஃபெடரல் ஸ்டேட். நீயும் சட்டம் இயற்றலாம். நான் 2 ஓட்டு போட்டிருக்கேன். ஒன்று ஸ்டேட் அசம்பிளிக்கு, இன்னொன்று இந்தியாவுடைய மக்களவைக்கு, பார்லிமெண்ட்டு. ரைட்டா? நீ லோக்சபான்னு சொல்றிய, அதில் 2 பேருக்குமே சட்டம் இயற்றக்கூடிய அதிகாரம் உண்டு. ஆனால் ஒரு மாநிலத்தினுடைய அதிகார வரம்பிற்கு உட்பட்டது தான் கல்வி. அதனுடைய அடிப்படையில் தான் நீட்டு தேர்வை எதிர்த்து தமிழ்நாடு சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அதனால யாருக்கும் கிடையாது அந்த உரிமை. இந்த அடிப்படை கூட தெரியாம பேசுறாரு அண்ணாமலை. அவர் எல்லாமே அடிப்படை என்று தான் பேசுவார். அடிப்படையே தெரியாது, யாருக்கும் எதுவும் தெரியாது. திமுகவில் இருக்கக்கூடிய உங்களுடைய குழந்தைங்கள்லாம் மும்மொழி கத்துக்கும் போது அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய ஏழை மாணவர்கள் ஏன் வந்து மும்மொழி கத்துக்கூடாது அப்படிங்கிறது அவருடைய கேள்வியா இல்ல. அவங்க என்ன விருப்பப்பட்டு கத்துக்கிறாங்களா? நான் இப்படி வரேன், விருப்பப்பட்டு கத்துக்கிறாங்களா? திமுகவோ அதிமுகவோ பாஜகவோ நீங்க எல்லாம் கல்வி கூட ஆரம்பிச்சீங்கன்னா நீங்க என்ன கல்வியை வளர்க்குறீங்களா? கல்வி தொழில் செய்யறீங்களா? நீங்க எதுக்கு ஏன் இந்த ஊழல் பண்ணவங்க, இந்த அரசியல்வாதிகள்லாம் எதுக்கு கல்வி கூடங்களை திறந்தாங்க? எதுக்கு சிபிஎஸ்சி பாடத்திட்டத்தில் போய் சேர்த்தாங்க? நிறைய பேர் வருவாங்க வசூல் போடலான்றதுக்காக தானே. அது கருணாநிதி குடும்பமாக இருந்தான்னா, எடப்பாடி குடும்பமாக இருந்தான்னா, யாருடைய குடும்பமாக இருந்தான்னா, அதுக்கு தானே நீங்கள் போட்டீங்க. இதை சேவை செய்யறதுக்கா? இல்லை நீங்கள்லாம் யார்? நீங்கள்லாம் நேற்று சுந்தரவடிவர் வகையறாவா கேட்குறேன்? இல்லை வரதராசனார் வகையறாவா? இல்லை அரசியலில் நீங்கள் அண்ணாவை போட்ட டெமோக்ரேட்டா? நீங்கள்லாம் யார்? பக்கிங்க நீங்கள்லாம். அவங்க போட்டு வச்சு அந்த தியாகத்தில் வந்துட்டு ஜாலியாக ஆட்சியை பிடிச்சிக்கிட்டு நாங்கள் எங்களுக்கு வேறு வழி இல்லை, இந்த பிஜேபின்ற ஒரு நாசம் வந்துட்டு பிடிச்சிட போதுன்னு நாங்களும் உதயசூரியனில் குத்தி விட்றோம், 2 ரெட்டை இலையில் அமுக்கி விட்டுறோம், நீங்கள் ஆட்சிக்கு வர்றீங்க. அவ்வளோதானே உங்களுடைய யோக்கியதை. என்ன இருக்குது உங்களுக்குன்ற நான். நீ போய்ட்டு அவங்கள உதாரணம் காட்டுற. இல்லை, கல்வி தந்தை கல்வி பெரும் வள்ளல் அப்படின்லாம் சொல்லி புகழ்றாங்க நிறைய பேர். போஸ்டரை ஒட்டிக்கிறதுங்க. போஸ்டரை ஒட்டிக்கிட்டு அவன் எதனா தூக்கி குப்பையில் போட்டு போகிறான். இதுக்கெல்லாம் பதில் சொல்கிறதுக்கு ஐயனாதை வேணுமா? அதான் நீங்கள் வந்துட்டு மேடை போட்டு அடிச்சுக்குவீங்களா? நீங்கள் போட்டு அங்கே அடிச்சுக்கங்க. நான் என் தமிழ் மண்ணின் மக்களின் உரிமை, இந்திய மண் மக்களுடைய உரிமை நான் பேசுகிறேன். ஒரு மொழியை ஒரு நாகரிகம் அப்படின்னு ஒன்று வளர்ச்சியில் வந்துட்டு மிகப்பெரிய ஒரு மைல்கல் என்னன்னு கேட்டீங்கன்னா குகன், மொழி தான். என் மொழி, என்னுடைய இலக்கிய தொன்மை, அது காட்டக்கூடிய வாழ்க்கை, இலக்கியம், இதெல்லாம் இலக்கணம், இதெல்லாம் தான் முக்கியம். வேற ஒன்றத்தை வச்சுக்கிறதுக்குன்னா அந்த அந்த இந்தி மொழியில என்ன இருக்குதுன்றது நீ சொல்லு. இந்த இந்தி மொழி கற்றுக்கிட்டு இப்போ நான் ஆங்கிலம், இவ்வளோ புஸ்தகம் இருக்குது பாரு, தமிழ் இருக்குது, ஆங்கிலம் இருக்குது, தான் இவ்வளோ படிச்சிருக்கிறேன் நான். சொல்லு, ஏதாவது ஒரு இந்தி புத்தகத்தில் ஆழமா இந்த நாட்டில் நடைபெறக்கூடிய கொள்ளையெல்லாம் பற்றி எழுதியிருக்கிறாங்க யாராவது? சொல்லு பார்க்கலாம். இலக்கிய மசரு ஒன்றும் கிடையாது, போ, ஒழிஞ்சு போ. இந்தி படத்தினால உனக்கு இந்த இந்தி மொழின்றது எல்லாத்துக்கும் போச்சு. இவ்வளோதான். அவங்களும் இசைக்கு என்ன பண்ணுறாங்க? இந்துஸ்தானி தானே. இந்துஸ்தானி இல்லாட்டி இந்து மொழி அப்படின்றதுக்கு ஒன்று ஏதாவது அடிப்படை இல்லை. இந்தி கற்றுக்கிட்டா வட மாநிலங்களா நீங்கள் போய் வேலை செய்யலாம் அப்படிங்கிறது. ஏன் வட மாநிலங்கள்லேருந்து இங்கே வந்து ஏன் அப்புறம் வேலை செய்கிறான்? வட மாநிலத்துலேருந்து ஏன் வேலை செய்கிறான்னா மொழியெல்லாம் காரணம் கிடையாது. அங்கே வெங்காயம் பயிரிடுறான், கத்திரிக்காய் பயிரிடுறான், பீகார்லேயும் மற்ற இடங்கள்லையும் கிலோ 1 ரூபாய்க்கு வாங்குறான். இங்கே வந்து வேலை செய்கிறானே அன்ஸ்கில்டா, செமிஸ்கில்டா, ஸ்கில்டா, அவனெல்லாம் அவன் ஊரில் நல்லா இருக்கு, அவனுக்கு விவசாயம் பண்ணலாம், பண்ணக்கூடிய அவுட்புட்டுக்கு நல்ல விலை கிடையாது.
இங்கே வந்து கூலி வேலை செஞ்சாலாவது பரவாயில்ல, 150 ரூபாய்க்கு வாழ்க்கையை நடத்திட்டு 350 ரூபாய்க்கு ஊருக்கு அனுப்பலாம். இதுக்காக தான் வந்திருக்கிறாங்க. உன் மொழி ஒன்றும் ஒருத்தரையும் எந்த இதுவும் காப்பாற்றலை. அதனால் மொழியெல்லாம் தூக்கி போடு. உன் பொருளாதார குப்பையில் அடிபட்டு அவன் வர்றான், வேற ஒன்றும் கிடையாது. நான் என்ன சொல்ல வரேன், இது இருக்குது கான்ஸ்டிடியூஷன். இந்த கான்ஸ்டிடியூஷன் படி நீ இந்தியா வளர்க்கணும். இந்தியா எப்படி வளர்க்கணும், என்ன புடலங்காயை வளர்க்கணும், எல்லாமே இருக்குது. ஓ, நீ இந்தியா வளர்த்துக்க. யாரும் அந்த இடத்துல போய் இப்போ இவர் இருந்தார், டிஆர் பாலு இருந்தார். நீங்கள் தானே சொன்னீங்க இந்த திமுக, இந்த அதிமுக, திராவிட மாடல், புடலங்கா, கொதிப்போம், கொந்தளிப்போம், போராட்டம், போர், வெடிக்கொன்றாங்களே. இந்த டிஆர் பாலு வந்துட்டு நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக இருந்தபோது தமிழ்நாட்டில் அந்த மைல் கற்கள்லாம் ஹிந்தியில் எழுதப்பட்டதா இல்லையா? அவர் அதிகாரத்துக்கு உட்பட்டாவது தடுத்து இருந்திருக்கலாம், தமிழ் இங்கிலீஷோட நிறுத்தியிருக்கலாம். அவ்வளோதான். இல்லை, அப்புறம் இவங்களை பொருட்படுத்தி பேச வேணாம். நாளைக்கு போராடினாலும் இந்த அரசியல் கட்சிகள் அனைத்தையும் தூக்கி வெளியில் எறிஞ்சிட்டு நம்ம எப்படி ஜல்லிக்கட்டுக்கு நடத்தினோமோ அந்த மாதிரி ஒரு பேரெழுச்சியோட ஒரு போராட்டம் நடத்தி தான் நம்ம மொழியும் நம்மளுடைய பண்பாட்டை காக்க முடியும். இவங்களெல்லாம் கிடையாது, நப்பிங்க இதுங்களால் எதுவுமே நடக்காது. இப்போ புதுசாக வந்துருக்கிற அரசியல் கட்சியோட சேர்த்து சொல்கிறேன், என்னன்னே தெரியாத இவங்க அப்படியே ஒத்தடம் கொடுக்குறாங்க. அவ்வளோதான். மொழியை யாரை சொல்கிறீங்க புதுசாக வந்து? அதெல்லாம் கேட்குறவங்களுக்கு தெரியும். அதனால் நம்ம சொல்லக்கூடிய விட என்னன்னா, ஒரு மாநிலமும் என்ன மொழியை கடைபிடிக்க வேணும்னு அரசுக்கு இருக்கும், அதே மாதிரி லீவ் த சாய்ஸ் டு தி ஸ்டூடெண்ட். மாநில மொழி, தாய்மொழி தமிழ் மொழி, ஆங்கில மொழி இங்கேயும் பேசலாம், டெல்லியிலையும் பேசலாம், உலகத்தில் எங்கே வேணாலும் போய் பேசலாம் முடியும். அவ்வளோதான். அவங்ககிட்ட விட்டுரு. இதுக்கு மேலே இன்னொரு மொழி அவன் கற்றுக்கணுன்னா அவன் எங்கே வேணாலும் போய் கற்றுக்கிறான். அவ்வளோதான். பாலிசின்னு சொல்லி நீ சொல்லாத. நீ யாரும் கல்வியாளரா? நீங்களாம் அடிதடி ரவுடி பயலுக, ஆர்எஸ்எஸ்ல இருக்கிற ரவுடி பயலுக. நீங்களாம் மந்திரிகளாக இருக்கிறீங்க, வன்முறையாளர்கள். நீங்கள்லாம் மரியாதையை சொல்லணும்னா வன்முறையாளர்கள். உங்களுக்கு என்ன இருக்குது? கோர்ட்டே உங்களை அப்படிதான் சொல்லிச்சு. கோர்ட் என்ன சொல்லிச்சு? இவங்களெல்லாம் ரவுடி பயல்கள் தான், குண்டர்கள் தான் சொல்லிச்சு. அதனால் நான் ஒன்றும் புதுசாக சொல்லலை. அதனால் அண்ணாமலை அவர்களுக்கு முதல்ல இதெல்லாம் தெரியணும். நீ இந்தி மொழி எடுத்தாந்து திணிச்சு இதே உத்தரப்பிரதேசத்தில், இதே மத்திய பிரதேசத்தில், இதே ஒரிசாவில், இதே பீகாரில் எவ்வளவு நேட்டிவ் லாங்குவேஜஸ் அடிபட்டு அழிஞ்சு போச்சுன்றதை விட்டு சொல்லணும். நாங்கள் அழிய விட மாட்டோம். உயிரை கொடுத்து காப்பாற்றின மொழி இது, இந்தியாவிற்கே வழிகாட்டி. இன்னைக்கு இந்தியா ஒற்றுமையாக இருக்குது அப்படின்னோம்னா இந்திய எதிர்ப்பு போராட்டத்தின் மூலமாக நாம் இந்தியை தடுத்து நிறுத்தியது தான். இல்லாட்டி அங்கங்கே கொந்தளிப்பு ஏற்பட்டு ஹிந்தி படித்தாதான் அப்படின்னு சொல்லி இவங்க திணிச்சிருப்பாங்க. பெரிய கொந்தளிப்பு ஏற்பட்டு நாடே சிதறுண்டு போயிருக்கும். என்றைக்குமா காப்பாற்றினது தான் அந்த மொழிப்போர் தியாகிகள் செஞ்சது. உள்ளபடியே பார்த்தீங்கன்னா மோடி பறந்து வந்துட்டு இங்கே தாளமுத்து நடராஜன் முத்தில் வந்துட்டு நெடுஞ்சான் கிடையாது வந்துட்டு, அப்பா தாளமுத்து, அப்பா நடராஜா, உங்களால் தாண்டா இந்த இந்தியா ஒன்றா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விழுந்து வணங்கணும். உயிரை கொடுத்து மொழியை காப்பாற்றி இந்தியாவினுடைய பன்முகத்தன்மையை காப்பாற்றுறதுனால இந்த இந்தியா ஒன்றா இருக்குது. அது முதல்ல புரிஞ்சுக்கணும். அது சொல்கிறேன்ல, ஹரியானாவையே விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறான். அப்போ எவ்வளோ பேர் எவ்வளோ இது பண்ணியிருப்பான். விகடன் இணையதளம் முடக்கப்பட்ட விவகாரம் பெரும் பேசுபொருளாக மாறி நிற்குது. கருத்து சுதந்திரத்தை ஏன் இவ்வளவு தூரம் ஒன்றிய அரசு இப்படிலாம் நெருக்குது அப்படிங்கிற கேள்வி கணைகள் பல்வேறு கட்சி தலைவர்கள் எழுந்திருக்கு. உங்களுடைய கருத்து என்ன? ஒன்றிய அரசு, மோடி அரசை பொறுத்த வரைக்கும் பிபிசியோட ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாரு. இதுலேருந்து எல்லாம் புரிஞ்சுக்கலான்னு நினைக்கிறேன். கேள்வி கேட்டு பதில் சொல்ல முடியல. குஜராத் கலவரம் தொடர்பாக அவங்க கேள்வி கேட்குறாங்க. ஒரு பெண் பத்திரிகையாளர் தான், கரஸ்பாண்டன்ட்டு. கேள்வி யாரும் பதில் சொல்ல முடியல. சரி, இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு நினைக்கிறீங்க அப்படின்னும் போது மட்டும் பதில் சொல்கிறாரு. அது மாதிரி கொள்ளை நடந்துச்சு, இந்த மாதிரி நடந்துச்சு, இந்த மாதிரி பேர் கெட்டது, இப்படி ஒரு இன அழித்தல் நடந்தது, எல்லாத்தையும் நாங்கள் எல்லாத்தையும் சரியாக தான் பண்ணோம். ஒரு விஷயத்தை மட்டும் நாங்கள் விட்டுட்டோம். நாங்கள் மீடியாவை கண்ட்ரோல் பண்ணுறதை பற்றி திங்க் பண்ணலை. நாங்கள் மீடியாவை கண்ட்ரோல் பண்ணியிருந்தோன்னா இதெல்லாம் எதுவும் வெளில வந்திருக்காதுன்றான் மோடி, இந்த நாட்டு பிரதமர். அதான் இப்போ செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஒன்றும் இல்லை. இப்போ நடந்து கும்பமேளா நடக்குது, முடிஞ்சிடுச்சா? இல்லை, கும்பமேளா போயிட்டு தான் இருக்கு. என்ன சொல்ல, டெல்லியில கூட 12 பேர், 40-50 கோடி பேர் வருவாங்கன்னு சொன்னீங்க. அதுக்கான அரேஞ்ச்மெண்ட் இருக்கா? அவ்வளோ இடம் இருக்கா? அதெல்லாம் எதுலையுமே கவனம் செலுத்தலை. சரியா?
திடீர்னு ஒரு நாள் அந்த மௌனி அமாவாசை அன்னைக்கு போயிட்டு செத்து போயிட்டாங்க. எவ்வளோ பேர்னே தெரியாது. 30 பேரும் சொல்லிட்டு இது தவிர வேறு யாரும் எதுவும் சொல்லக்கூடாது அப்படின்னு யோகி ஆதித்யநாத் கூப்பி சீஃப் மினிஸ்டர் சொல்லிட்டாரு. அவ்வளோதான். எவ்வளோ பேர் செத்து போனாங்க, 1500 பேருக்கு மேலே காணாம போனாங்கன்னு சொன்னாங்க. எதுவுமே தெரியாது. ஏன்? அதை மீடியா கட்டுறோம். அதுதான் இப்போ பண்ணுறாங்க. அவங்களுக்கு என்ன, எப்படி அந்த கும்பமேளாவில் வந்துட்டு நடந்த விடயங்கள் எப்படி உலகம் நாடு ஃபுல்லாக வரவும் இல்லை, விவாதிக்கவும் இல்லை. இங்கே இருக்க ஊடகங்கள் பாருங்கள், விவாதிக்கவும் இல்லை, அப்படியே விட்டாங்க. அதிமுக கூட்டணி ஏற்படுமா? எவ்வளோ பேர் அவ்வளோ பெரிய கும்பமேளாவில் இறந்துருக்காங்க? ஒன்றும் கிடையாது. அப்போது இதைத்தான் வந்துட்டு மோடியினுடைய அரசு விரும்புது. எனவே அவங்க என்ன பண்ணுறாங்க, அரசனுடைய அவங்களுடைய நடவடிக்கை, அரசனுடைய நிர்வாகம், அதில் ஏற்படுற குளறுபடிகள் இதெல்லாம் மக்கள்கிட்ட வந்துட்டு ஒரு விவாத பொருளாக ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. மீடியாவை கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க. ஸோ எங்கேயாவது மீடியா அப்படி போச்சு அப்படின்னோம்னா அதை விட்டு அந்த இடத்தையும் அப்படி முடக்கிறது. அதான் இப்போ இணையதளத்தெல்லாம் முடக்கிறது அப்படின்னு பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளுக்கு இதெல்லாம் கூட நிறைய இருக்குது அது மாதிரி. புரியுதுங்களா? இது வந்துட்டு இந்த ஃப்ரீடம் ஹவுஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமெரிக்க அமைப்பு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கிறது எல்லாமே அறதான் அப்படின்ட்டான். கருத்து சுதந்திரமாக இருக்கட்டும், பேச்சு சுதந்திரமாக இருக்கட்டும், எழுத்து சுதந்திரமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் பாதி தான் இங்கே இருக்குது அப்படின்றான், மீதி இல்லைன்றான், முடக்கப்பட்டிருக்கு அப்படின்றான். இன்டர்நெட்டு முடக்கப்படுது. உலகத்திலே அதிகமான அளவுக்கு இன்டர்நெட் முடக்கப்பட்ட நாடு இதுதான். காஷ்மீர் வேலையில் மட்டும் இல்லை, மணிப்பூரில் எங்கெல்லாம் அது நடக்குதோ உடனே முடக்கிடு, தகவலே போகக்கூடாது. வெளிநாட்டில் இருந்துட்டு சொன்னது தான் 200 பேருக்கு மேலே செத்து போயிட்டாங்க, 250க்கும் மேற்பட்ட வழிபாட்டு தலங்கள் எல்லாம் கொடுத்தப்பட்டுச்சு அப்படின்றதுலாம் வெளிநாட்டிலேருந்து தகவலுக்கு அப்புறம் தான் இங்கே எல்லாரும் வந்துட்டு விழிச்சுக்கிட்டோம். மணிப்பூருக்கே நம்மளுக்கு பத்திரிகையாளர் இல்லையா, பத்திரிகைகள் இல்லையா, ஊடகங்கள் இல்லையா, கேமரா இல்லையா, இல்லை வேலை செய்யலையா? ஒரு உத்தரவு போட்டாலும் நம்மளுடைய சிஇஓ சைலண்ட் ஆகிடுவார். ஏன்னா அவர் ஒரு கார்பரேட்டு, அவர் லாபத்துக்காக இருக்கிறார். அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. சிஇஓ வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணுறது தான் டெஸ்க்கு வந்துட்டு என்ன முடிவு எடுத்து எதை விவாதிக்கணுன்றது அவர்கிட்ட போகுது. அவர் சொல்கிறார் இது விவாதிக்கணும், யாரெல்லாம் விவாதத்தில் பைக்கிறோன்னா அதே அவர் தான் சொல்கிறாரு. இப்படி தான் நடக்குது ஊடகங்கள்லாம். எனவே இதில் ஒன்றும் பெரிய இதெல்லாம் கிடையாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் உண்மை அப்படின்றது வெளியே வரக்கூடாது. அதே சமயம் இந்த கார்ட்டூன் வேகமாக இந்தியா முழுவதுக்கும் பரவி இருக்கு. அதே சமயம் அமெரிக்காவில் ட்ரம்ப்பை சந்தித்து மோடி அவர்கள் பேசியிருந்தாலும் கூட, ட்ரம்ப் அந்த சந்திச்ச நேரத்தில் கூட அமெரிக்க இராணுவ விமானங்கள் மூலம் வந்து இந்தியர்கள் வந்து திருப்பி அனுப்பப்பட்டு தான் வராங்க. அப்போ அமெரிக்கா இந்திய மக்களை என்னவா பார்க்குது? இந்தியா வந்துட்டு ஒரு வைப்ரண்ட் டெமோக்ரஸி, இந்தியா இஸ் த பிக்கஸ்ட் டெமோக்ரஸி அப்படிலாம் வந்துட்டு நிறைய சொன்னது யாருன்னா அமெரிக்க பிரசிடென்ட்டுங்க தான். இந்தியாவுடைய பிரதமர் என்னோட நண்பர் இப்போ சொல்லுவார், ட்ரம்ப் நாடு கடத்துற அவங்கள பிக்கப் பண்ணி எடுத்தாது ஒரு இடத்துல வச்சுட்டேன், டிடென்ஷன் கேம்பில் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் அவங்கள எடுத்துகிட்டு போய்ட்டு ஏற்ற போகிறேன். எதுக்கு காலையும் கையிலையும் விலங்கு போட்டேன்? இவர் திருவனந்தபுரம் எம்பி இருக்கிறாரு, காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த சசி தரூர். அவர் கேட்குறாரு, ஆர் தே கிரிமினல்ஸ், இல்லீகல் இமிகிரன்ஸ், நான் ஒத்துக்கிறேன், நீ அவங்கள திருப்பி அனுப்ப வைக்க போகிற, இந்தியர்களாக இருக்கிற பட்சத்தில் நாங்கள் ஏற்றுக்கிறோம், முடிஞ்சு போகுது. அவங்கள வந்துட்டு இப்படி பண்ணி ஒன்று கூட போக விடாமல் இப்படியே ஒரு மாதிரி வச்சு இராணுவ விமானத்தில் அனுப்ப வேண்டிய அவசியம் என்னது? இந்த நாட்டுக்கு யோக்கியதை கிடையாது, ஒரு விமானத்தை அனுப்பி எல்லாரையும் கூட்டிகிட்டு வரணும் அப்படின்ற யோக்கியதை கிடையாது. கொரோனாலே உதவாத மோடி அரசு இதுக்கு மட்டும் உதவ போகுது? ஒன்றும் பண்ண போகிறதில்ல. ஆனால் போயிட்டு அவன் வந்துட்டு விமானத்தில் தான் இருக்கான். எவ்வளோ நேரம் பயணம்? 29 மணி நேரம் பயணம் எடுத்தா, 19 மணி நேரமா? அவ்வளோ நேரம் பயணத்தில் எடுத்து வந்து அவன் பஞ்சாபில் இறக்கி விட்டான். எவ்வளோ கொடூரம் பாருங்கள். அவங்கள வந்துட்டு அந்த மொத்தம் 104 பேருக்கு அவங்கள வந்துட்டு அவங்க ஏதாவது இதில் ஈடுபட்டுருவாங்களோன்னு ப்ரொடெக்ஷனுக்காக 40 பேர் யூஎஸ் மிலிட்ரி. ஆனால் இவர் போய்ட்டு அப்படியே ஆரத்தை எழுதிட்டு என் ஃப்ரெண்டு ட்ரம்ப்ன்றாரு, அவர் என் ஃப்ரெண்டு மோடின்றாரு. என்ன அருகதை, என்ன ட்ராமா அதெல்லாம். இதுவரை உங்கள் பல்வேறு கருத்து கொடுக்க நன்றி சார்.